அகமதாபாத்ல நடந்த அந்த ஏர் கிராஷுக்கு என்னோட சார்பா ஒரு மிகப்பெரிய மனமார்ந்த அஞ்சலி. சந்தோஷமா கிளம்பி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனா அங்க டெரரிஸ்ட் வந்து ஷூட் பண்றாங்க. ஐயோ எனக்கு இந்த குழப்பம்லாம் வேணாம், பேசாம லண்டனுக்கு வெக்கேஷன் போலான்னு பார்த்தா போற வழியில ஃபிளைட் கிராஷ் ஆகுது. நான் மெடிக்கலுக்கு படிக்கிறேங்க, என் ஹாஸ்டல் உள்ள படிக்கிறேங்கன்னு உட்காந்து படிச்சுட்டு இருந்தா உள்ள வந்து ஃபிளைட் மோதுது. ஐயோ எங்க ஆர்சிபி வந்து கப்பு ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு வாழ்த்து சொன்ன போனா மிகப்பெரிய ஸ்டாம்பேட் நடந்து அதுல நிறைய பேர் சாவுறாங்க. பொண்டாட்டியை கூட்டிட்டு பேசாம ஹனிமூன் போனா அங்க பொண்டாட்டியே நம்மள ஆள் வச்சு கொள்றாங்க. லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிளுங்க. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு மோசமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல எவ்வளவு கிரிஞ்சா நம்ம எல்லாம் பிஹேவ் பண்றோம் தெரியுமா? ஒரு மாதிரி டாக்ஸிக்கா இருக்கும். அதாவது என்னன்னா, ஒரு குட் நைட் சொல்லலையா, நான் உனக்கு 4 நாளைக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டேன். நீ என்னோட கண்டென்ட்டுக்கு லைக் பண்ணலையா, நான் உனக்கு இனிமேல் கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன சச்சரவுகள் எல்லாத்தையும் தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஏன்னா 3 நிமிஷம் தான் ஒரு முதல் மந்திரி, அதாவது முன்னாள் முதல் மந்திரி, அவரோட உயிரையே காப்பாற்ற முடியல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா லண்டன்ல செட்டில் ஆகலான்னு கிளம்பி போன ஒரு அழகான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 3 தங்க பிள்ளைங்க இன்னைக்கு அவங்க உயிரோட இல்ல. 248 பேரும் கிளம்பி 3வது நிமிஷத்துல எங்க இருக்காங்கன்னே தெரியல, அப்படியே கறிக்கட்ட மாதிரி வந்து நம்ம கிட்ட சேர்ந்திருக்காங்க. அதனால தயவு செஞ்சு அவங்க மேல கோவம், இவங்க மேல சண்டை, இவங்க கிட்ட பிரச்சனை, அவங்க கிட்ட பிரச்சனைங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா நீங்க சாரி கேட்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளார நீங்க சாரி கேட்க நினைக்கிறவங்க செத்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், அதுவும் தப்பாயிடும். நீங்களே செத்து போயிட்டீங்கனாலும் தப்பாயிடும். ஏன்னா எதுவுமே உங்களால கணிக்க முடியாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க மனசுல இருக்கிற ரிவெஞ்சு, கோவம், டாக்ஸிக் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு லைஃபை நிம்மதியா வாழுங்க. அகமதாபாத்ல உயிரிழந்த அனைத்து சொந்தங்களுக்கும் இறந்தவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த அஞ்சலி.